ஸோ அதில் கேட்டீங்க, டிபேட்டுக்காக அமெரிக்கனுடைய தேர்தல் டைமில் டிபேட் பண்ணுவாங்க. 2 ஜனாதிபதியினுடைய வேட்பாளர்களும் நேருடைய ஒரு விவாதம் நடக்கும். அதே மாதிரில நம்ம இந்தியாவில் போடலான்ட்டு ஹிந்து பத்தினுடைய எடிட்டர் திரு என் ராம் அவர்கள் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வைத்து, ஒரு நீதிபதி மதன் பி லுக்கோர், இன்னொரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் பி ஷா, இந்த 2 ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் இந்த ஹிந்து பத்தினுடைய எடிட்டர் இருக்கிறார என் ராம், அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். மிஸ்டர் என் ராமே ஒரு டுபாக்கோர் இல்லையா? அவர் என்ன, தன்னுடைய ஹிந்து பத்திரிகையே மோசடியாக தன்னுடைய அபகரித்து கொண்ட ஒரு பத்திரிகையாளர் என் ராம். அது மட்டுமல்ல, அவர் ஒரு திராவிட முன்னேற்றத்தினுடைய ஒரு எடுபடி, ஒரு கைக்கூலி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, காங்கிரஸுடைய எடுபடியாகவும் கைகூலியாக இருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் யாருன்னா ஹிந்து பத்தினுடைய எடிட்டர் திரு என் ராம். இவர் டிபேட்டுக்கு ஓய்வு பெற்ற 2 நீதிபதி வச்சு பிரைம் மினிஸ்டரோட ராகுல் காந்தி வருகிறாரா, ராகுல் காந்தி ரெடியாக இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் வருவாரா கேள்வி கேட்குறாரு. மிஸ்டர் ராம், பிரைம் மினிஸ்டர் 10 ஆண்டுகளுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். 13 ஆண்டுகள் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு தகுதி ராகுல் வர முடியுமா? மிஸ்டர் ராம், பிரைம் மினிஸ்டர் தகுதி யார் வர முடியும் சொல்லுங்க? உலகின் மிகப்பெரிய ஜாம்புவான் வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்கனுடைய அதிபர் திரு ஜோ பைடன் நம்முடைய பாரத பிரதமருக்கு விவாதம் செய்ய வரலாம். அதை விட்டு 2வது யார் வரலாம்? ரஷ்யனுடைய அதிபர் திரு புட்டின் வரலாம். அவர் நம்முடைய பாரத பிரதமரை எதிர்த்து விவாதம் பண்ணுறதுக்கு வரலாம். உலகிலேயே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் மட்டுமே, இருவர் மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு விவாதத்திற்கு நேருக்கு நேர் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு 2 பேருக்குத்தான் தகுதி இருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு பப்பு, ராகுல் காந்தி ஒரு பப்பு. அந்த பப்புட்ட நீங்கள் விவாதம் பண்ண போனால் கெட்டி பிடிச்சி உம்மா கொடுத்துரும். அது பாராளுமன்றத்திலேயே பிரைம் மினிஸ்டர் மோடியை கட்டி பிடிச்சி உம்மா கொடுத்தது. கிஸ் அடிக்கும், பிளையும் கிஸ் அடிக்கும். நேரில் போய் உட்காந்து என்ன பண்ணும்? பிராண்டி விடும். யார்? அந்த பப்பு ராகுல் பிராண்டிடும். அதனால் பிரைம் மினிஸ்டர் தகுந்தவர் இந்த பப்பு ராகுல் காந்தி இல்லை. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 13 ஆண்டுகள் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், 10 ஆண்டுகள் நம்முடைய இந்தியாவினுடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட இந்தியாவுடைய 140 கோடி மக்களுடைய பிரதமர் 10 ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறார். இன்றும் பிரதமராக இருக்கிறார். அவர் இந்த பப்பு டப்பி நேருக்கு நேர் விவாதம் பண்ண முடியுமா? அதான் சொன்னல, உங்களுக்கு புத்தி கிடையாது. என் ராமுக்கு புத்தி கிடையாது. அவர் ஒரு திமுகவுடைய எடுபடி, காங்கிரஸுடைய எடுபடி. அவருக்கு சுயமாக சிந்திக்க புத்தி கிடையாது. ஆனால் பப்புட்ட நான் வர்றேன். பப்புட்ட நேருக்கு நேராக டிபேட் பண்ணுற, விவாதம் பண்ணுறதுக்கு நான் வர்றேன். என்னால் கொஞ்சோண்டு பேச முடியும். ஆனால் பப்புக்கு தமிழ் தெரியாதே, பப்புக்கு தமிழ் தெரியாது. ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாதே. ஒன்று பண்ணலாம், பப்பு வர சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். சரி என் ராம் அவர்களே, நீங்கள் மீடியேட்டாக இருந்த நான் தமிழில் சொல்கிறத அவருக்கு ஹிந்தியில் சொல்லுங்கள், அவர் ஹிந்தியில் சொல்கிறத எனக்கு தமிழில் சொல்லுங்கள். நான் டிபேட் ரெடி. நீங்கள் ரெடியா? ஹிந்து பத்தினுடைய எடிட்டர் திரு என் ராம் அவர்களே, பப்பு ராகுல் காந்தியோடு டிபேட் பண்ண கேன்ஸ், ஐஏஎஸ் கேன்ஸ், ஒரு சாதாரண பாஜகவுடைய தொண்டன் ரெடியாக இருக்கிறேன், வர சொல்கிறீங்களா? பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச்.